நாட்டின் வளத்திற்கும் நலத்திற்கும் பெண்களின் பங்கு இன்றியமையாதது. பெண்கள் இன்று மருத்துவர்களாக, பொறியியல் வல்லுநர்களாக, ஆசிரியர்களாக, ஏன் விமானம் ஓட்டுபவர்களாகவும் பணிபுரிந்து சாதனை படைக்கிறார்கள். படித்த பெண்கள் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடப்பதோடு ஆட்சியிலும் பங்கேற்கிறார்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 மறுவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி. இது இப்போது படித்த விடுதலை பெண்கள் பாடும் பாடல். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, நாசாவில் பணிபுரிந்து நம் நாட்டிற்கு புகழ் சேர்த்த கல்பனா சாவ்லா, விண்வெளி ஆராய்ச்சியாளர் சுனிதா வில்லியம்ஸ், சமூக பணியில் அமைதிக்காக நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசா, நம் மனதில் அலையாத இடம் பெற்ற இவர்களை நம்மால் மறக்க முடியுமா? தலைமை என்பது வெறும் பதவி என்று, அது பொறுப்புடையது, செய்வது செய்து முடிப்பது என்ற தத்துவத்தை உணர்ந்து நடப்பவள் பெண். 13 ரூபாய் தினக்கூலி மட்டுமே சம்பாதிக்கும் தாய்க்கு பிறந்து பாதி நாட்கள் உணவு உண்ண முடியாத அளவிற்கு வறுமையில் வாடும் கேரள சிறுமி பிரீஜா, சீனாவில் நடந்த ஓட்ட பந்தயத்தில் தங்கமும் வெள்ளியும் வென்று திரும்பியிருக்கிறார். மனதில் உறுதியும் வாக்கில் இனிமையும் உடையவர்கள் பெண்கள். எடுத்த செயலில் வெற்றி பெற துணிவும் உடையவர்கள் பெண்கள் என்பதற்கு இது போன்ற பல சான்றுகள் உள்ளனர். 8 மறுவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளைக்கான் என்பதை நினைவில் கொள்வோம். சாதிக்க பிறந்த பெண்களுக்கு வழிவிடுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரமணன் ஐயா, ரொம்ப அருமையாக பேசுனீங்க. நன்றி. அதுவும் பெண்கள் தான் அதிகமாக சாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆண் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. சாதனையாளர் பட்டியல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கும் உலக அரங்கில் ஆண்கள் தான் இன்னும் அதிகமாக இருக்காங்க. பெண்கள் அங்கங்கே இருக்கிறாங்க. அவங்க இன்னும் வரணும்னு ஆசைப்படுறான், ஆனால் அந்த அளவுக்கு வளரல. அப்படி இருக்கும்போது பெண்கள் தான் அதிகமாக சாதிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? ஹிலாரி கிளின்டன், சந்தா கோச்சர், இந்திரா நூயி உள்ளிட்ட பெண்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பதவியை திறமையாக நிர்வகித்து நிரூபித்துள்ளனர். ஆண்களும் சாதிக்கிறார்கள், ஆனால் பெண்களே அதிகம் சாதிக்கிறார்கள். மது பழக்கம், புகைப்பிடிக்கிறது, இந்த மாதிரி தீய பழக்கங்கள்லையும் உலக அளவில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வர்றாங்களே, அது பெண்களுடைய சாதனை நினைக்கிறீங்களா? அது ஆண்களிடம் இருந்து பெண்கள் கற்றுக்கொண்ட தவறான முறை. அதற்கு ஆண்கள் தான் திருத்திக் கொள்ளணுமே தவிர பெண்கள் திருத்திக் கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஆண்கள்ட்ட எவ்வளவோ நல்லது இருக்கே, நல்லதை கற்றுக்கலாமே, இந்த கெட்டதை மட்டும் தான் கற்றுக்கிறாங்க. ஒரு ஆண் இருக்கும் இல்லத்தில் புகைப்பிடித்து உள்ளே நுழைவதால் தானே புகை என்று ஒரு பழக்கம் இருக்கிறது என்ற பெண் அறிகிறாள். அதை அவர்கள் நிறுத்தினால் பெண்கள் ஏன் அதை கற்றுக்கொள்ள வேண்டும்? சமாதானம் சொல்றீங்க, நல்லா சமாளிக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நல்ல முயற்சி.